Good afternoon, students. Good afternoon, ma'am. So, in this class, we are going to see about the importance of database management system. Okay. So, as we have already discussed about the database. Okay. What is the meaning of database? Kanna? Database. What is table? Set of rows and columns, ma'am. Set of rows and columns. Okay. Number of rows and columns. Rows means what is that? Horizontal line. Column means vertical. Okay, va. So, this is a table. So, collection of tables, it is called as database. Okay, database layer ko number of tables. Okay, va. So, this is the database. How we are saving the data? Okay, va. So, data, for example, a bag in bag, நிறைய things தான் அரேஞ்ச் ஆர்டர்ல வைப்போம் ஒரு புக்கா. இது வந்து நீங்க போடிங்கனா அப்படியே போட்டு அமுக்குனீங்கன்னா ட்ரெஸ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வைக்க முடியாது. ஏதோ ஒரு பேக் நீங்க வந்து டிராவல் பண்ற பேக்கா இருக்கட்டும், மேபி கிளாஸ் வைக்கிற திங்ஸா இருக்கட்டும், அது அரேஞ்ச்மென்ட்டோட வச்சாதான் நீட்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி நிறைய திங்ஸும் நம்மளால ஆக்குபை பண்ணி வைக்க முடியும். சரி, அதே மாதிரி தான் இந்த டேட்டாஸும் சரியா? டேட்டாஸ் வந்து எந்த அளவுக்கு ரெடிமேடா நம்ம கீப் பண்ணி வைக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். So whenever I need a data, I can take from the table. Okay va. So first, நம்ம பார்க்கும்போது வந்து how can we create a table? எப்படி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம்? நம்ம முன்னாடி படிச்சிருப்போம் database management system. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு R, relational database management system. Okay, so what is the meaning of relational அப்படின்னு பார்த்தோம்னா, so there is a relationship between the tables, between two tables. Okay வா? So இதுல foreign key and then primary key இந்த மாதிரி keys தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். So join இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல புதுசா இருக்கு. So அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா relational database management system சொல்றோம். சரியா? So first create table student. So அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் create table. So அதுல டேபிளோட நேம் வந்து so it is user friendly. You can give any names. Okay வா? So related to the data. Okay, நம்ம ஸ்டூடெண்ட் பத்தி நான் கிரியேட் பண்ணனால I'm giving the table name as student. Okay, if I am going to prepare for the employee details means I can give the name as employee. Okay, so நான் என்ன டேட்டால வந்து டீல் பண்ண போறேன், ஹேண்டில் பண்ண போறேனோ so related to the data I can give the name of the table. Okay, so table அதுக்கப்புறம் பாருங்க s number. So number it comes under number data type only. Okay, so அதுக்கப்புறம் கம்மா. So எப்பவுமே ஒரு டேட்டா வந்து ஒரு ஃபீல்ட வந்து செக்ரிகேட் பண்றதுக்கு கம்மா கொடுக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் சோ இப்போ வேல்யூஸ் நிறைய கொடுக்கறேன்னா நான் கம்மா கொடுத்து தான் கொடுப்பேன். எக்ஸெட்ரா சொல்லுவோம் இல்லையா? அப்படிதான் இப்ப நான் லாங்குவேஜஸ் நோட் சொன்னா நான் என்ன பண்ணுவேன், தமிழ் கம்மா இங்கிலீஷ் கம்மா ஹிந்தி இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா? சோ அத நான் நம்பர் ஆப்ஷன் கொடுக்கும்போது எப்பவுமே ஐ ஹேவ் டு யூஸ் த கம்மா. ஓகே, சோ அத கம்மா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபீல்ட் நேம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் நேம், டேட்டா டைப், அது எவ்வளவு கேரக்டர்ஸ் எனக்கு வேணும். சரியா? எத்தனை நம்பர்ஸ் அதோட ஃபீல்ட்க்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னல பேக்னு சொன்னேன். அது குட்டி பேக்கா இருந்தா கொஞ்சம் தான் திங்ஸ் வைக்க முடியும். பெரிய பேக்கா இருந்தா நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியல. அது மாதிரி தான் அந்த நம்பர் உள்ள போடுற அந்த பாராமீட்டர்ஸ்க்குள்ள கொடுக்குற வேல்யூஸ். Okay, next register number, and the number is the data type for the register number field. Okay, and then I am giving another field so that I am using the comma symbol, and then name it comes under get data type. Okay, so that is also 90 na kuduthirukka. So apdi enna irukkum, so long names I can give. So இப்பெல்லாம் எனக்கு இந்த டேபிள்ல பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிருக்கேன், 3 names, so 3 column fields யூஸ் பண்ணிருக்கேன். So finally I have finished everything. So end of the line எப்பவுமே என்ன பண்ணணும், I have to use the semicolon symbol. ஓகே, கண்டிப்பா அந்த லைன் முடிஞ்சிருச்சுனாலே semicolon symbol தான். ஓகே, கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா என்ன ஆகும், if it is having any error means என்ன காமிக்கும், அது இந்த இடத்துல அப்படி நேரா மார்க் போட்டு காமிக்கும். So if it is not having any errors means it is showing table creator. Okay, can you understand? Okay, what are the fields? So என்னது இப்ப create tableன்றது syntax, அது அப்படிதான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. create table, டேபிளோட நேம். Okay, so நான் ஏன் ஸ்டூடண்ட் டபுள் டிக் கொடுத்திருக்கேன்னா, so already we have the table student name. So already இருக்கிற நேம்னா அகைன் சேவ் பண்ண முடியாது, நான் கிரியேட் பண்ண முடியாது. அப்படிதானப்பா? so அதனால நான் அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் ஸ்டூடண்ட் டபுள் டிக் கொடுத்திருக்கேன். அதாவது புது டேபிள் நேம் கொடுத்திருக்கேன். ஓகே, so கொடுத்ததுக்கு அப்புறமா how can we insert the data into the created table? so இது கொடுத்தோனே நான் DESC போட்டுட்டு ஸ்டூடண்ட் அப்படியே போட்டுட்டு செமிகோலன் போட்டு எனக்கு என்ன வரும், so என்ன நான் கிரியேட் பண்ணிருக்கேனோ அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் எனக்கு வரும். ஓகே, நீங்க எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கீங்க, பர்టిక్యులர் ஃபீல்டுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கீங்கன்றத மட்டும் நம்மால பார்க்க முடியும். insert into student values. Okay, so first வந்து serial number, register number and then name. Okay, so நான் இது கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து முடிச்சோனே one row created. Okay, so for select start from student. So this query is used to view the table, entire table. Okay,
ஓகே கேட்பாங்க என்டையர் டேபிள் பார்க்கிறதுக்கு எனக்கு என்ன query யூஸ் பண்ணனும் அப்படினா select star from student. Select the star ன்றது it shows it is pointing the entire table of the data. Okay, so select the star கொடுக்காம select for example நிறைய rows வச்சிருக்கோம்னு வெச்சுக்கோங்க. Select 101 from student. அப்படி கொடுத்தீங்கன்னா சோ அந்த கண்டிஷன் கொடுக்கும்போது பர்టిక్యులரா அந்த ரோ மட்டும் நமக்கு ஓபன் ஆகும். கேக்கலாம் நான் இந்த ஸ்டார் கொடுத்தேன்னா ஸ்டூடண்ட் டேபிள்ல என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ எல்லாமே வந்து என்டையர் சொல்லுவாங்க. சரியா? இப்போ நான் ஒரே ஒரு டேட்டா தான் வச்சிருக்கேன் அதனால மொத்தமா ஒரே ஒரு இது நமக்கு வந்து சரியா? சோ இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படினு பார்த்தோம்னா சோ ஆல்டரேட் பண்ணலாம், ஆல்டர் டேபிள் பண்ணலாம், அதுக்கு அப்புறம் ஒரு காலம் புதுசா ஆட் பண்ணலாம். அப்படிதானப்பா? இல்ல ஆல்ரெடி ஸ்பேஸ் வந்து இப்போ நேம் வந்து நான் 90 கொடுத்திருக்கேன். எனக்கு இன்னும் அந்த அட்ரஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்ப எனக்கு 200 கொடுக்கணும். அட்ரஸ்ல அப்படிதானப்பா வரும். நிறைய போயிட்டே இருக்குல்லையா? சோ அப்ப 200 300 அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? அந்த டேபிளோட டேட்டாவே அந்த ஸ்பேஸே நான் என்ன பண்ணிக்கலாம்? ஆல்டர் பண்ணிக்கலாம், என்லார்ஜ் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, சின்னதா இருக்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்? பெருசா ஊதி பெருசா கூலியா அந்த மாதிரி பெருசாக்கிக்கலாம் by using the alter table command. சரியா? வேல்யூஸ் ஆல்ரெடி இருக்கிற டேபிள்லயே ஃபார் எக்ஸாம்பிள் நான் தப்பா வந்து டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், அதை எரேஸ் பண்ணிட்டு மாத்தணும்னா அப்டேட் அப்படிங்கற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அது நாம அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேவா? சோ இதுல இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா how can we create a table and how can we insert the data in the created table. So அதுல how can we do the table. other details நமக்கு ஈஸியா புரியுது இல்லையா? ஓகேவா? சோ எல்லாருக்கும் தெரியுமா இது? வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல? ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், thank you for your patience. Next class we'll see the next comments. Okay, thank you. Thank you ma'am.